நமஸ்காரம். ஒரு பொருளை வாங்கும்போது ஆஸ் இஸ் வேர் இஸ் கண்டிஷன் ஒன்னு சொல்லுவார்கள். எப்படி உள்ளதோ அப்படியே தருகிறோம், அப்படியே தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குகிறோம்னு கொள்க, அது இப்படி இருந்தால் வாங்கிக் கொள்ளுகிறேன், இது சரியில்லை, இதெல்லாம் சொல்ல வாய்ப்பில்லை. பொருள் எப்படி இருக்கிறதோ அதற்குண்டான விலை. வேண்டுமானால் விலையில் பேரம் பேசலாம், பொருள் மாறாது. இதைத்தான் ஆசிஸ் வேரிஸ்னு சொல்லுவார்கள். இது என்ன ஆகிவிட்டது, இதை நம் பேரில் அப்ளை பண்ண ஆரம்பித்து என்னை எனக்காக ஏற்க வேண்டும். என்னை பாருங்கள், நான் இப்படி இருக்கிறேனா அப்படி இருக்கிறேனா என்றெல்லாம் பார்க்க கூடாது. என்னிடத்தில் என்னை பாருங்கள். இது கணவன் மனைவியிடத்தில் சொல்லலாம், மனைவி கணவனிடத்தில் சொல்லலாம், முக்கியமாய் பிள்ளைகள் அப்பா அம்மாவிடத்தில் சொல்லுவார்கள். இதுல ஒரு சங்கடம் இருக்கிறது. முதல்ல இது சாத்தியமானு பாருங்கள். இது இம்பாசிபிள். என்னுடைய குணங்களை பார்க்க வேண்டாம், என் செயல்களை பார்க்க வேண்டாம். நான் சத்தம் போடுகிறேனா கனிவாக பேசுகிறேனா பார்க்காதீர்கள், என்னை எனக்காக பாருங்கள். அப்போ ஒண்ணு புரிகிறது. என்னை எனக்காகன்னு சொன்னால் நான் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது தவிர எனக்கு குணங்கள், உருவம், பிஹேவியர் எதோ இருக்க வேண்டும். அப்பதானே அதெல்லாத்தையும் பார்க்காமல் என்னை பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆரஞ்சு பழம் வாங்குகிறோம், இது இந்த லாஜிக் அதுல வைத்து பாருங்கள். அது பழுத்து இருக்கிறதா, நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கிறதா, பெரியதாக இருக்கிறதா, ரசம் உள்ளதாக இருக்கிறதா, சுவையாக இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்காதீர்கள். ஆரஞ்சு பழத்தை ஆரஞ்சுன்னு பாருங்கள். ஆப்பிள் பழத்தை அதனுடைய குணங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம், ஆப்பிளை ஆப்பிளாக பாருங்கள். நான் சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இது எப்படி பார்ப்பதுன்னு தோன்றிவிடும். மாம்பழத்தினுடைய தன்மைகள் இல்லாமல், அதனுடைய பிஹேவியர் இல்லாமல் மாம்பழத்தை மாம்பழம்னு பார்த்து யார் வாங்குவார்கள்? வாஸ்தவம், மாம்பழம் என்று ஒன்று உள்ளது, அதான் மாம்பழ சொரூபம்லாம். ஆத்மஸ்வரூபம்னு சொல்லுவோம், பரமாத்ம ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அதுதான் அடிப்படை. அதன் பேரில் ஏற்றப்பட்டதுதான் உருவமோ குணங்களோ எல்லாமே. ஆனால் அந்த அடிப்படை சொரூபம்னு ஒன்னை பிடிக்க முடியுமான்னு யோசியுங்கள். மாம்பழம் என்று ஒன்று இருக்குமே, மாம்பழம் மஞ்சளாக இருக்கிறது, மாம்பழம் சுவையாக இருக்கிறது, இந்த மாம்பழத்துக்கு ருமானின்னு பெயர், இந்த மாம்பழத்துக்கு மல்கோவான்னு பெயர், எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் நீங்க மல்கோவான்னு பார்க்காமல், ருமானின்னு பார்க்காமல், ஸ்வீட்டாக இருக்கிறதுன்னு பார்க்காமல் மாம்பழம்னு ஒன்னை பாருனால் எப்படி பார்ப்பீர்கள்? இயலாது. அதனால் ஒரு வஸ்து ஸ்வரூபத்தை பிடிப்பது, அதனுடைய அடிப்படை தன்மை என்றொன்று, அதற்கு மேல ஏற்றப்பட்ட தன்மை, இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி ஒரு பொருளை தெரிந்து கொள்ளவே முடியாது. மல்லிகைப்பூவை மல்லிகைப்பூன்னு பாருங்களேன், அது மணமாக இருக்கிறதா, குண்டாக இருக்கிறதா, புதியதாக இருக்கிறதா, எத்தனை முழம், இதெல்லாம் பார்க்க வேண்டாம். மல்லிகை மல்லிகைன்னு பாருங்கள். நடக்காது. இது புரிகிறதா? நடக்காது என்று. அதே போலத்தான் என்னிடத்திலும் என்னை எனக்காக பாருங்கள்ங்கிறது நடக்காது. நான் எப்படி என்ன குணத்தை காட்டுகிறேன், கத்துகிறேனா, சிரிக்கிறேனா, எளிமையாக பழகுகிறேனா, விட்டுக் கொடுக்கிறேனா, இதெல்லாத்தையும் தான் பார்ப்பார்களே தவிர, அடிக்கடி இந்த பேச்சு மட்டும் எல்லா இடத்துலயும் கேள்விப்படுகிறோம், என்ன எனக்காக பாருங்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒருவேளை உங்களுக்கு இது எப்படின்னு புரியுமானால் அடியனுக்கு சொல்லவும். நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படி யாரையும் யாருக்காக அவர்கள் குணங்களை விட்டு
பிஹேவியரை விட்டு, செயல்பாடுகளை விட்டு பார்ப்பது விளங்கவே இல்லை. அதனால் அதற்குண்டான அடைமொழியோட, அதற்குரிய விசேஷங்களோட சேர்த்துத்தான் ஒரு பொருளை பார்க்க முடியுமே தவிர அது எப்படி தனித்துன்னு பார்க்க. இப்படி வேண்டுமானால் சொல்லுங்கள், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேனோ அக்செப்ட் ஆஸ் ஐ ஆம், அது சொல்லலாம். என்னை நானாக பாருங்கள், மற்றவற்றை பாராதீர்கள், பார்க்காமல் என்னை பாருங்கள், அது சொல்லாதீர்கள், நடக்காது. அதை விட்டு விட்டு இல்ல நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது வாசம். குற்றத்தோட ஏற்கவும் சொல்லலாம். என்னென்ன கோபமோ வெடிப்பேனோ என்ன பண்ணுவேனோ அதோட தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், இது சொன்னால் நியாயம். ஆனால் அப்படியா நம்ம சொல்லுகிறோம்? இன்னமும் இது இத்தனையும் தாண்டி நான் ஒன்னு இருக்கிறது, இருப்பது உண்மை, நான் மறுக்கவே இல்லை. ஆத்மஸ்வரூபம் உள்ளது. ஆனால் அதை நாம் பிடிக்க முடியுமா, பற்ற முடியுமா, தனித்து பார்க்க முடியுமானால் இயலாது. இருப்பது உண்மை, ஆனால் அப்படி நடக்காது. அதனால இனிமே நீங்கள் யாரையாவது பார்த்து என்னை எனக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நான் பாருங்கள், மற்றவற்றை பார்க்காதீர்கள்னு எங்கேயாவது உங்க காதுல விழுந்தால் இது கொஞ்சம் சாத்தியமானு கேட்டு பாருங்கள். அவர்கள் உங்கள் பேரில் கோபித்துக் கொண்டால் என்ன குழப்புகிறீர்கள்னு கேட்க வந்தால் என்னிடத்தில் வருவது வேண்டாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.